Hi friends, welcome to Ajitha Samayal. நம்ம இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் செய்ய போறோம். இதுக்கு நான் ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை வந்து கிள்ளி எடுத்து வச்சாச்சு. இதை நான் கட் பண்ணி எல்லாம் வைக்கல, அப்படியே தான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கீரைக்கு சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20-25 நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கே நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் போட போறோம். அப்புறம் பூண்டு, அது ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு 6 பச்சை மிளகா, 2 தக்காளி, அப்புறம் சின்ன சைஸில் இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க பருப்பில் வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தான் போட்டுக்கிறேன், கட் பண்ணல. நம்ம அப்படியே எல்லாத்தையுமே ஒன்றா போட போகிறோம். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், இதில் போட்டுடலாம். இந்த சாம்பார் வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது நீங்கள் நம்ம போட்டு வேக வச்சோன்னே கீரைலாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு மத்து வச்சு நம்ம கடைஞ்சிட்டாலே போதும், நல்லா எல்லாமே நல்லா வந்துடும் அப்படியே கடைஞ்சி. நான் வந்து ஒன்றும் பாதியமாக கூட கடைஞ்சி அப்படியே விட்டுருவேன், ஏன்னா எனக்கு அந்த லைட்டாக கீரை இருக்கணும்னு நான் நினப்பேன். அப்படி வேண்டாதவங்க நல்லா மசிச்சு விட்டுறலாம். பூண்டு, அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் வந்து கூட ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம், சும்மா இந்த அளவுக்கு எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து அதையும் அப்படி தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம், அப்புறம் தேவைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து பெருங்காய பொடி, அதையுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன், அதுக்கப்புறம் ஊற்றவே இல்லை. ஏன்னா அது நல்லா வெந்து வரும்போது அப்போ தான் நமக்கு அதை மசிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ 1/2 டம்ளர் தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை மூடி எடுத்து வச்சுருவோம். இது வந்து 4 விசில் வரைக்கும் விடுங்க இதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். 4 விசில் வந்துட்டோம், 4 இல்லை 5 விசில் வந்தால் கூட ஓகே தான். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்ல கீரைலாம் எல்லாமே வெந்து அப்படியே இருக்குது. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு கரண்டி வச்சு மசித்தாலே மசிஞ்சிடும், அந்தளவுக்கு வெந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சதுக்கப்புறமா நான் வந்து சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இது வந்து சாம்பார் தான், ஆனாலும் கீரை போட்டு நம்ம சாம்பார் செய்கிறப்போ ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தளத்தலன்னு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். அது வரைக்கும் அது கொதிக்கட்டும், ஒரு கொதிக்க விட்டுருவோம். அந்த கொதி வரப்போ ஒரு கொதி வந்துருச்சு, அதுக்குள்ளே நம்ம இப்போ தாளிச்சிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பேன் ஒன்று வச்சுருக்கேன், எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு போட்டுட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதில் பெருங்காயம் போட்டு வேக வச்சிட்டோம், பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சோம், அதனால் அது தேவையில்லை. இப்போ தாளித்து அப்படியே கொட்டிக்கிட்டு இறக்கிட வேண்டியதான். ஸோ நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அந்த வெந்து வரும்போது அந்த ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாேருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.